விஜய் வந்து ஜெயிலுக்கு போக தயாரா இருக்காரா? அண்ணா போயிருக்காரு, ஒரு கருணாநிதி அவர்கள் போயிருக்காங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இவரால் போக முடியாது, போகிறதுக்கு ரெடியாக இருக்காரா இவருன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. சார் நான் கேட்குறேன், ராகுல் காந்தி ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா? ஒரு ஆள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாரா இல்லையா, அவர் மக்களுக்காக பாடுபடுவாரா அப்படின்னு கேட்குறத, ஜெயிலுக்கு போனால் தான் மக்களுக்காக பாடுபட முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துக்க வேண்டாம். குவாலிஃபிகேஷன் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. அப்படின்னா ஆனால் அடிக்கடி ஜெயிலுக்கு போற ஆளை தான் நம்ம தலைவராக இல்லைங்க. மக்கள் போராட்டத்துக்கு முன்காலத்தில் நின்று மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போகிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், அது தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் அதுவே குவாலிஃபிகேஷன் ஆக முடியாதுங்க. இப்போ சீமான் நிறைய வாட்டி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வராரு. இப்போ வந்துங்க இன்னைக்கு மாறி இருக்கிற நாகரிகமான சமூக அமைப்பு, ஜனநாயக அமைப்பில் ஜெயிலில் போடுறது எதிர்கட்சி தலைவர்கள் அதெல்லாம் பழைய காலங்க. எடுத்தவொன்னும் பிடிச்சி போடுவாங்க. இப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணால் கூட சாயந்தரம் கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு டிஃபன்லாம் கொடுத்து சாயந்தரம் 5 மணிக்கு விட்டுடுறாங்க.